ஷேர் மார்க்கெட்டுடைய பேசிக் பேராமீட்டர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ஷேர்ஸ்னால் என்ன, ஈக்விட்டினா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன, ஒரு ஈக்விட்டியை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுனால அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்ன, ரிஸ்க் என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் ஆவரேஜாக ஷார்ட் டேர்மில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, லாங் டேர்மில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அண்ட் பப்ளிக் மார்க்கெட்னா என்ன, பப்ளிக் மார்க்கெட்டில் எப்படி வாங்குறது விற்கிறது அப்படின்ற இந்த பேசிக் டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட் கற்றுக்கணுன்னா நம்ம பாலு ஃபினான்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கற்றுக்கணுன்னு ஆசைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேள்வி, ஷேர்னா என்ன? இந்த கேள்விக்கான பதில் ஒரு உதாரணத்துலேருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியுடைய வேல்யூ ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோமே. உங்கள் கம்பெனி செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு, நீங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ என்ன வேணும்? காசு வேணும். காசு நம்ம 2 இடத்துலேருந்து திரட்டலாம். ஒன்று பேங்க்கில் லோன் கேட்கலாம், இன்னொன்று ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட வேல்யூ 1000 ரூபா அப்படின்னா உங்கள் கம்பெனியோட வேல்யூவை ஒரு ரூபா மேனி ஒரு 1000 ஷேர் பிரிக்கிறீங்க, ஓகேங்களா? அதிலேருந்து ஒரு 20%, ஒரு 200 ஷேரை மக்கள்கிட்ட கொடுத்து அங்கேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. அதாவது ஒரு ஷேர் 10 ரூபாப்பா அப்படின்னு சொல்லி விற்று ஒரு 2000 ரூபாய்க்கு நான் ஷேர் கொடுக்குறேன் பப்ளிக் மார்க்கெட்டில் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க, இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக, ஃபியூச்சரில் க்ரோத் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரேட்டுக்கு அந்த கம்பெனியை வாங்கிப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து திரட்டின 2000 ரூபாய் வச்சு உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணலாம். பட் அங்கே கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் ஈக்விட்டி மார்க்கெட். உங்கள் கம்பெனிலேருந்து ஒரு பங்கை பப்ளிக்கிட்ட விற்றீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஈக்விட்டி. அதிலேருந்து ஒரு ஷேர், அதாவது உங்கள் கம்பெனியோட மொத்த ஷேர் 1000 ஷேர், அதில் ஒரே ஒரு பங்குக்கு பேர் தான் ஷேர், ஓகேங்களா? இப்போ இந்த கதை கேட்கும்போது உங்களுக்கு அடிப்படை புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நான் ஒரு கம்பெனியில் ஈக்விட்டியை ஹோல்ட் பண்ணுறதுனால எனக்கு என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு 10 ஷேர் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு ஓனர். அந்த கம்பெனியில் உங்களை இல்லாமல் எந்த டெசிஷனும் எடுக்க மாட்டாங்க. அந்த பர்சன்டேஜுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுப்பாங்க. இப்போது ஏதாவது ஒரு கம்பெனியில் முக்கியமான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு மெயில் வரும், நீங்கள் அதுக்கு ஓட் போடலாம். அண்ட் செகண்ட், கம்பெனி நல்ல க்ரோத் இருக்குது, நல்லா ஏர்ன் பண்ணுது அப்படின்னா டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க. டிவிடெண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்காது. கம்பெனி எவ்வளோ டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த டிவிடெண்ட் நீங்கள் எத்தனை ஷேர் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஷேருக்கு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும், ஒருவேளை ஏறலாம், ஒருவேளை இறங்கலாம். மிஸ்டர் மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட்டை பொறுத்து அது இருக்குது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு நல்ல கம்பெனி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வாங்கவோ விற்கவோ செய்யலாம். அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நான் எந்தெந்த விதங்கள்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா ஒரு 3 விதத்தில் சம்பாதிக்கலாம். முதல்ல கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு நல்ல கம்பெனியை ஒரு குறைந்த விலைக்கு வாங்கி நல்ல விலைக்கு விற்கிறது. இப்போ நான் ஒரு கம்பெனியை 100 ரூபாய்க்கு வாங்கினேன், அந்த கம்பெனி 150 ரூபாய்க்கு போயிடுச்சு, நான் அங்கே விற்றுட்டேன் அப்படின்னா எனக்கு 50 ரூபா ப்ராஃபிட். இதுதான் கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான் அப்படின்னு சொல்லுவோம். இது டிப்ரிஷியேட்டும் ஆகும், மேபி அது கீழே போச்சுன்னா உங்களுக்கு நட்டம். ஸோ சரியான நேரத்தில் சரியான விலையில் வாங்கும் பொழுது உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கலாம். இது ஒரு வழி. ரெண்டாவது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவிடெண்ட்னு ஒரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, டிவிடெண்ட். கம்பெனி நல்ல க்ரோத் காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க, அந்த மூலமாகவும் சம்பாதிக்கலாம். மூணாவது, ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க. ஷார்ட் செல்லிங்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. நீங்கள் ஒரு வேல்யூவாக கம்பெனி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன், இது இத்தனை வருஷத்தில் இவ்வளோ தூரம் போகும், அந்த கம்பெனியோடைய பிஸ்னஸ் நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குறது வேல்யூ இன்வெஸ்டிங். ஆனால் ஷார்ட் செல்லிங்னா என்னென்னா, இன்றைக்கி பார்க்குறீங்க, இன்றைக்கான நியூஸுக்காக தான் அது ரியாக்ட் ஆகும், பேசிக்காக சார்ட்டு. ஸோ அது அந்த மூவ்மெண்ட்டை பார்த்து நம்ம விற்கிறது. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஷார்ட் செல்லிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 வகையிலேருந்து ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து பணம் சம்பாதிக்கலாம். அண்ட் ஒரு கம்பெனியோடைய பங்குகளை எங்கே வாங்குறது விற்கிறது அப்படின்னா 2 மார்க்கெட் இருக்குது. ஒன்று ப்ரைவேட் மார்க்கெட், இன்னொன்று பப்ளிக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ப்ரைவேட் மார்க்கெட் அப்படின்னா ஒரு பெரிய கம்பெனி அதோடைய பயங்கரமான ஸ்ட்ரைக் ஒரு 10%, 15% வைப்பாங்க, அது ப்ரைவேட்டாக நடக்கும், பெரிய முதலாளிகள் அதை வாங்குவாங்க. பப்ளிக் மார்க்கெட் அப்படின்னா ஆரம்பத்திலே நான் சொன்னது மாதிரி இத்தனை பங்குகளை நான் பப்ளிக்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் பப்ளிக் மார்க்கெட். அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் சொல்லுவாங்க. முதல்ல ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க, அவங்களுடைய ஷேர்ஸை கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் ஐபிஓன்னு சொல்லி நம்ம ஐபிஓலாம் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் அதை பற்றின வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அதன் மூலியமாக முதல்ல ஷேர் வாங்குறது தான் பப்ளிக் மார்க்கெட். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அந்த கம்பெனி அதுக்கப்புறம் என்எஸ்சிலேயோ பிஎஸ்சிலேயோ லிஸ்ட் ஆகும். லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை நிறைய பேர் வாங்கவோ விற்கவோ செய்வாங்க. அதுக்கு பேர் ஈக்விட்டி மார்க்கெட்.
ஸோ அங்கே எப்படி வாங்குறது அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். அதுக்கப்புறம் ஒரு புரோக்கர்கிட்ட நல்ல புரோக்கராக பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த ரெண்டையுமே நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டிமேட்டுக்கு நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லையா, அப்போது அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஃபண்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த டிமேட் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய புரோக்கரேஜ் ஆப்பு மூலமாகவோ இல்லை சைட் மூலமாகவோ நீங்கள் ஒரு நல்ல பங்கை பார்த்து தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை வாங்கவோ விற்கவோ செய்யலாம். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ட்ரேடிங்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறதுக்கு பேர் ட்ரேடிங். அண்ட் நிறையா ஷார்ட் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங்லாம் சொல்லுவாங்க. பட் பொதுவாக இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்றேன் அப்படின்னா ட்ரேடிங். இன்வெஸ்டிங்னா மினிமம் ஒரு 5 இயர்ஸாவது நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த ஷேரை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இன்வெஸ்டிங் சொல்லுவாங்க. என்றைக்குமே வேல்யூ இன்வெஸ்டிங்கில் பிஸ்னஸை பார்த்து தான் வாங்குவாங்க. அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் கம்பேரிட்டிவ்லி ட்ரேடிங். ஏன்னா செபியே சொல்லுது ட்ரேட் பண்ணாதீங்க, அதில் நிறைய பேர் அவங்களோட மணியை லூஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரேடிங்கிறது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. அண்ட் இன்வெஸ்டிங்கிறது நீங்கள் வாங்கிட்டு மினிமமாக 5 இயர்ஸாவது ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிங். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோடைய ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன் எவ்வளோ அப்படின்னா, அதாவது 2015 2025 வரைக்கும் நிஃப்டியோடைய ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா சிஏஜிஆர் 11% கிடச்சிருக்கு. அதுவே லாங் டேர்ம் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது 2000 2025 வரையும் எடுத்தோம்னா சிஏஜிஆர் 15% நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ விச் இஸ் நமக்கு லாங் டேர்மில் போகும்போது நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அண்டு நான் ஹோல்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிடுவீங்க லாங் டேர்மில் வெயிட் பண்ணும் பொழுது. அண்ட் ஈஸியாக நம்ம எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ளே வாரது நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக நீங்கள் ஒன்று மார்க்கெட்டில் வந்தாலும் கூட உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் நல்லாவே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் டிவிடெண்ட் கிடைக்கும், நிறையா லிக்விடிட்டி இருக்கும். ஆப்வியஸ்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் தான், வொலாட்டிலிட்டியும் இருக்கும் தான். அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நல்ல பங்குகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம தவிர்க்கப்படும். அண்ட் இதுக்குள்ளே என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, நான் ரிஸ்க்கை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஐகார்ட்லேயுமே கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட் ரிஸ்க், இன்ஃப்ளேஷன் ரிஸ்க், லிக்விடிட்டி ரிஸ்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க், இந்த மாதிரியான நிறைய ரிஸ்க் இருக்குது. அதை பற்றின தனி முழு வீடியோவே போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மார்க்கெட்டோடைய இண்டெக்ஸ் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்ற வீடியோ தொடர்ந்து சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் மார்க்கெட்டை கற்றுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி.